குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் முளைக்கட்டின பாசிப்பயிறு. இது பச்சையாக அப்படியே இருக்குது, வேக வைக்கல. இது காலையில் அப்படியே சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, இது முளைக்கட்டி இருக்கிறனால இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இந்த கண்டென்ட் யூஸ்வலாகவே இருக்குது. இது முளைக்கட்டினி சாப்பிட்றதுனால இதெல்லாம் ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும். இது வெயிட் லாஸுக்கு கூட உதவுது. டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், அதாவது மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. பிளட் சுகர் லெவலை இது கண்ட்ரோல் பண்ணும். இது ஹார்ட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்துட்டு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். கூடவே ஒரு முட்டை. இதில் ப்ரோட்டீன், விட்டமின் B12, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டு மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோசை, ஆயில் கம்மியாக தோசை. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இதிலிருந்து கிடைக்கும் நமக்கு. கார்போஹைட்ரேட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் பீர்க்கங்காய், கத்திரிக்காய் போட்ட சட்னி. இந்த கத்திரிக்காயில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது இருக்கிறனால டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது ஹார்ட் ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது. அதே மாதிரி பீர்க்கங்காயில் பார்த்தோம்னா, பீர்க்கங்காயிலையும் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம பாடியை எப்போதும் கூலாக வச்சுக்குது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு உதவுது, ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பிளட் சுகர் லெவலை இது கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த தோசையில் இருக்கிற கார்போஹைட்ரேட், இந்த பீர்க்கங்காய் சட்னி, கத்திரிக்காய் சட்னி, இதில் பீர்க்கங்காய் அண்ட் கத்திரிக்காய் ரெண்டும் சேர்ந்து வச்ச சட்னி இது. இதில் வந்துட்டு பேலன்ஸ் ஆயிரும். ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இதில் நமக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும். இதுலேயே நிறைய ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்குது. இது ரெண்டும் வந்துட்டு பிளட் சுகரை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அளவாக 2 தோசை அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். 2 தோசை இல்லைன்னா 2 இட்லி, 2 சப்பாத்தி. ரைஸ்னால் 1 பவுல் ரைஸ், அந்தளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும். அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் நம்ம ரைஸ் ஆகும் சுகரு. அதனால் அளவாக நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் லைட்டாக வேறு ஏதாவது எடுத்துக்கலாம், சூப் மாதிரி. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.